ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் தொகுதி அதிமுக தோன்றுகிற வரை திமுக அங்கு வந்து வெற்றி பெற்றிருக்குது. அதே போல அதிமுக வந்ததுக்கு பின்னாடி அதிமுக தான் அதிக அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. இடையில திமுக 1-2 முறை வெற்றி பெற்றிருக்கு சொன்னாலும் கூட 2011 இங்க சிபிஐ வெற்றி பெற்றிருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்க வந்து அதிமுக சார்பில் வந்து பவானி சாகர் தொகுதியில பண்ணாரி அப்படிங்கிறவரு 99,181 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. சரிங்க சார். இவரை எதிர்த்து சிபிஐல வந்து PL சுந்தரம் வந்து 83,173 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. ஓகே சார், ஓகே சார். இங்க அதிமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுன்னா 16,008 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக லீட் எடுத்து சரிங்க சார் வெற்றி பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக 92,445 வாக்குகள் வாங்கியிருக்குது. சரிங்க சார். அதிமுக தனித்து 51,159 வாக்குகள், பாஜக தனித்து 37,266 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி 88,425 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. சரிங்க சார். இது வந்து திமுக வந்து 92,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. இவங்க வந்து அதிமுக 88,000 தான் வாங்கி இருக்கிறாங்க. அதுல திமுக கூட்டணி 4,020 வாக்குகள் எடுத்துக்கிறாங்க. இது வந்து அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில ஒரு 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருப்பதாக நமக்கு கள நிலவரம். இதே மாதிரி